ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிலுக்கு குளு குளுன்னு கூலிங்காக ஏதாச்சும் குடிக்கலாம் போலயே இருக்கும். இந்த வாட்டர்மெலன் கூலரை செஞ்சு பாருங்கள், குடிங்க. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாட்டர்மெலன் ஜூஸ், வாட்டர்மெலன் கூலர் இது மாதிரி செய்கிறதுக்கு கண்டிப்பாக நல்லா பழுத்த ரெட்டாக இருக்கிற மாதிரி வாட்டர்மெலன் தர்பூசணியை இப்போவும் சூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெடித்து இருக்குது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. வாட்டர்மெலன் எப்போவுமே நல்லா தண்ணி சத்து இருக்கிறது, அதனால ஜூஸும் நல்லா வரும். இந்த வாட்டர்மெலன் கூட ஒரு தக்காளி, நல்லா பழுத்த ஒரு பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்துக்கோங்க. 2 பெரிய பவுல் தர்பூசணிக்கு ஒரு பெரிய தக்காளி இருந்தால் போதும். ரொம்ப தக்காளி போட்டோம்னாலும் அந்த தக்காளி டேஸ்ட்டு இதை டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஒரு பெரிய வடிகட்டி வச்சுட்டு வடிகட்டிக்கிங்க. ஏன்னா அந்த தக்காளியோட விதையெல்லாம் இருக்கும். இப்போ வடிகட்டிட்டிங்கன்னா அந்த விதை மட்டும் நிற்கும், ஃபுல்லாக வடிகட்டி வந்துடும். இது கூட ஒரு 2-3 இலை புதினா அதை நல்லா கிள்ளி போட்டு கலந்து விட்டுருங்க. ரொம்ப நசுக்கி, அதாவது அரைச்சி அந்த மாதிரி போட தேவையில்லை. இந்த ஃப்ளேவர் ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ தேன், ஹனி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது பழமும் ஜில்லுன்னு இருக்குது, அதனால நான் ஐஸ் க்யூப் போடல. ஐஸ் க்யூப்பும் சேர்த்துட்டு இது மாதிரி குடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.